ஹாய் வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆல்ரெடி கேட்டிருந்த வீடியோ தான் இது. ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தாங்க, அக்கா உங்களோட சாரீஸ் எல்லாம் நீங்க எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கீங்க, உங்களுடைய பீரோல எப்படி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி காமிங்கன்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இன்னைக்கு என்னோட சாரீ எல்லாம் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ரொம்ப நீட்டா வச்சிருப்பேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்கும். சரி, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கடி கேட்டுட்டே இருந்ததுனால சரி இது இன்னைக்கு ஒரு வீடியோவா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். இப்போ என்னோட சாரீஸ் எல்லாம் நான் எப்படி வச்சிருக்கேன் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இதுதான் பாத்தீங்கன்னா என்னோட சாரீஸ் எல்லாம் வச்சிருக்க பீரோ. ஆல்ரெடி நான் இந்த வால் ஸ்டிக்கர் வீடியோ ஷார்ட்ஸா அப்லோட் பண்ணியிருந்தேன். நிறைய வியூஸ் போயிருந்துச்சு. நிறைய பேர் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கிளீன் பண்ணுங்கக்கா, பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுங்க, இல்லைன்னா ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலா இதுக்குமே ஸ்டிக்கர்ஸ் இருக்கு. எனக்கு இதை ஒட்டுறதுக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால இதை அப்படியே விட்டு வச்சிருக்கேன். இப்போ என்னோட பீரோக்குள்ள நான் என்னோட திங்ஸ் எல்லாம் எப்படி சாரீஸ் எல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இன்னும் சில பேர் கேட்கலாம், அக்கா உங்க பீரோவை காமிக்கிறீங்க, இதுல ஏதாவது திங்ஸ் இல்லையா அப்படின்னு. எங்க பீரோல நகையோ பணமோ எதுவுமே இதுல கிடையாது. அதனால எங்களுக்கு காமிக்கிறதுல எந்த பிரச்சனையுமே இல்ல. நான் முன்னாடியே சொல்லிடுறேன். இப்போ பீரோ பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலா இப்படிதான் என்னோட சாரீஸ் எல்லாம் நான் வச்சிருக்கேன். முன்னாடியே சொல்லியிருந்தேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஓரளவுக்கு நீட்டா வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் மேல பாத்தீங்கன்னா, மேல என்ன இருக்குன்னா இதெல்லாம் சுடிதாருக்குன்னு தனியா ஒரு பீரோ இருக்கு. தேவேஷோட திங்ஸ் பாதி இருக்கும், இதுல என்னோடது ஃபுல்லா பீரோல ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கும், சுடிதார் எல்லாமே. இதுல பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணாத புது சுடிதார் எல்லாமே வச்சிருக்கேன். இது எல்லாமே வாங்கி ஆல்மோஸ்ட் இருக்கும், ஒரு 4-5 இயர்ஸ்க்கு மேலேயே இருக்கும். இது எல்லாமே இந்த காக்ரா சோலி இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வச்சிருக்கேன். அதனால இது அப்படியே இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா என்னுடைய பட்டு சாரீஸ் எல்லாத்தையுமே வச்சிருக்கேன். ஆல்ரெடி நான் இது மீஷோல வாங்கியிருந்தேன் அப்படின்னு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஏன்னா டக்குன்னு ஒரு பட்டு சாரி எடுக்கணும், இல்லை ரொம்ப ஸ்பெஷலான சாரீஸ் எல்லாம் தேடணும் அப்படின்னும் போது ஒரு தடவையும் ஃபுல்லா எல்லாத்தையும் எடுத்து போட்டு தேடுற மாதிரி இருக்கு. அதனால என்ன பண்ணேன்னா, இது மீஷோல தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அதனால அந்த மாதிரி ரொம்ப ஸ்பெஷலான சாரீஸ் எல்லாத்தையுமே எடுத்து இந்த மாதிரி நான் இந்த சாரி கவர்ல போட்டு ஃபுல்லாவே இந்த சைட்ல தான் வச்சிருக்கேன். அப்போ பாத்தீங்கன்னா எனக்கு ஓகே இதுலதான் நம்மளோட இம்பார்ட்டன்ட் சாரீஸ் எல்லாம் இருக்குன்னு எனக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால இந்த சைட்ல எல்லா சாரீஸுமே வச்சிருக்கேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்போ மேல இருக்க சாரி. ஆக்சுவலா இந்த சாரி பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டான சாரீஸ் ஒரு 3-4 சாரி என்கிட்ட இருக்கு. ரொம்ப வெயிட்டா இருக்கும் இந்த சாரி. அதனால இதை மட்டும் என்ன பண்ணிட்டேன்னா மேல வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். இது வாங்கி ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சாரி. இதோட முந்தான ஆக்சுவலா இப்படிதான் இருக்கும். இதை நான் இங்க வச்சேன் அப்படின்னா ரொம்ப ஸ்பேஸ் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை மேல வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலதான் இதை வச்சிருக்கேன். இந்த சாரி இங்கே இருக்கட்டும், அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இதுவுமே ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த சாரி தான். இதுவுமே ரொம்ப வெயிட்டா இருக்கும். அதனால இந்த சாரியுமே மேல இருக்கட்டும்னு சொல்லி வச்சிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஸ்டோன் ஒர்க் தான் இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும் கட்டின அப்படின்னா. ஆக்சுவலா இதோட பிளவுஸ் மிஸ் ஆயிடுச்சு. அதனால சரி இது மூணுத்துக்குமே பிளவுஸ் என்கிட்ட இல்ல. அதனால நான் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். அடுத்த சாரி பாத்தீங்கன்னா அதுவுமே ஒரு 10 இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த சாரியுமே எடுத்து. ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சாரியும். ஃபுல்லா நம்ம நைட்ல ஏதாவது ரிசப்ஷன்ஸ்க்குலாம் கட்டிட்டு போனோம்னா அவ்வளோ அழகா இருக்கும். அதனால இந்த மாதிரி ரொம்ப வெயிட்டா இருக்க சாரி எல்லாம் மேல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் மேல எடுத்து வச்சிருக்கேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா இதுல அங்க ஸ்பேஸ் இல்லைன்றதுனால இந்த ஒரு சாரி மட்டும் இங்க வச்சிருக்கேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இதுவுமே சாரீஸ் போட்டு வைக்கிறதுக்கான பிளவுஸ் இந்த மாதிரி ஐட்டம் சாரி எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு வாங்கியிருந்தது தான் மீஷோல இருந்து. இதுல பாத்தீங்கன்னா இதுல இருக்க சாரிக்கான பிளவுஸ் எல்லாமே நான் இதுல எடுத்து வச்சிருக்கேன். ஆக்சுவலா இதுல எப்படி எடுத்து வச்சிருக்கேன்னா, ஏன்னா ஒரு தடவை சாரி, அதாவது ஒரு சாரியோட பிளவுஸ் ஒரு சாரி இருக்குன்னா அதுக்குள்ள அதோட பிளவுஸ் மட்டும் வச்சு கூட வைக்கலாம். ஆனா நான் எப்படின்னா மிஸ்மேட்ச் பண்ணி அடிக்கடி போடுவேன் அப்படின்றதுனால எந்த சாரிக்குள்ளேயும் எனக்கு வைக்கிறதுல விருப்பம் இல்லை. அதனால நான் என்ன பண்ணிருப்பேன்னா, இந்த ரோப்புக்குள்ள ஒரு 4 பிளவுஸா மடிச்சு ஃபுல்லாவே சுத்தி வச்சிருப்பேன். அப்ப நான் ஓபன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு எந்த பிளவுஸ் வேணுமோ அது எடுக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இது டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால இதுதான் எனக்கு பிளவுஸ் கவர் அப்படின்றதும் நல்லாவே தெரியும். அதனால இது இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த சைட்ல வச்சிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே 100 ரூபீஸ் சாரீஸ் தான் இந்த ரெண்டுத்துலயுமே நான் வச்சிருக்கேன்.
முன்னாடியே சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, நான் வந்து ஒரு சேனல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சதமான பவதின்னு ஒரு ஷோ வந்து பண்ணிட்டு இருந்தேன். அப்ப வந்து எனக்கு இந்த மாரி பட்டு சாரீஸ் தான் வந்து தேவைப்படும் அப்படின்றதுனால, ₹100 சாரி வந்து ஷூட்டிங்ல சேல் பண்ணுவாங்க. அப்ப வந்து எனக்கு பார்டர் வச்ச மாரி சாரீஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சாரீஸ் எல்லாமே நான் வந்து வாங்குனது. இன்னுமே இந்த சாரீஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்க வந்து சாரி கலெக்ஷன்ஸ் வீடியோ போட்டிருப்பேன். அதுல வந்து பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால வந்து இது எல்லாத்தையுமே வந்து ₹100 சாரி, அதுக்கப்புறம் பிளவுஸ், அதுக்கப்புறம் இந்த வெயிட்டான சாரி இது எல்லாமே வந்து இந்த சைடு இருக்கும். அதனால எனக்கு வந்து இப்ப நான் இந்த மாதிரி பட்டு சாரி வேணும் அப்படின்னா இதுல இருந்து டக்குன்னு வந்து எடுத்துப்பேன். இப்போ இது வந்து ஓவர் ஆயிடுச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த ரோ பத்தி சொல்றோம். இதுல வந்து என்ன சாரி வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் கட்டாத சாரீஸ் எல்லாம் இருக்கும்ல, ரொம்ப புது சாரி தீபாவளி ஃபண்டுக்கு வந்திருந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி இன்னும் கட்டாத சாரீஸ் மட்டும் பாத்தீங்கன்னா இதுல வந்து வச்சிருக்கேன். அடுத்தது இந்த ரோல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே காட்டன் சாரீஸ் மட்டும் இருக்கும். என்னோட காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நான் இதுல தான் வந்து வச்சிருக்கேன். ஆக்சுவலா கீழேயும் இதே மாதிரி ஒன்று இருக்கும். இருந்தாலும் இதெல்லாம் வந்து ஒரே பேட்டர்ன்ல இருக்கும். ஆக்சுவலா இது வந்து இந்த சாரீலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸ் இருக்கும். இது வந்து டிஷ்யூ சாரின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நான் 150க்கு வந்து எடுத்தேன்னு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே நான் வந்து இதுக்குள்ள வந்து வச்சிருக்கேன். அப்போ டக்குன்னு எனக்கு இந்த மாதிரி தேவைப்படுது அப்படின்னா எனக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால தான் வந்து அதை வந்து நான் இதுக்குள்ள வந்து வச்சிருக்கேன். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே பார்டர் சாரி தான், பட்டு சாரீஸ் தான் வந்து இதுக்குள்ள வந்து வச்சிருக்கேன். இதுல வந்து எப்படின்னா எனக்கு வந்து தெரியும் ஒரு ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த சாரீஸ் இதெல்லாம் வந்து அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ற பட்டு சாரீஸ். அதனால வந்து இதெல்லாம் வந்து ஒரே சைட்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே ஒரு சைட்ல வந்து நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சைட்ல வந்து வச்சிருக்கேன். இந்த சைட்ல இருக்க சாரீலாம் வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். நான் அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க சாரீஸ் எல்லாமே வந்து ஒரு சைட்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் இந்த சைடு நான் வந்து வச்சிருக்கேன். இப்படிதான் நான் வந்து ஃபுல்லா வந்து மேல அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப பழைய சாரி இருக்கும்ல, ரொம்ப பழைய சாரினா நான் வந்து நான் ஃபர்ஸ்ட் எடுத்த சாரில இருந்து இப்ப எடுத்த சாரி வரைக்கும் எதையுமே ஒண்ணுமே தூக்கி போட்டதே கிடையாது. எல்லா சாரீஸுமே நான் யூஸ் பண்ணிடுவேன். அதனால வந்து எல்லா சாரியுமே என்கிட்ட அப்படி அப்படியே இருக்கும். ரொம்ப அந்த சாஃப்டா இருக்கும்ல, அது என்ன சாரி சொல்லுவாங்க பாப்பு, மெலிசா இருக்கும் ஒரு சாரி, பூனம் சாரீஸ். அந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு பேக் ஒன்று தனியா எடுத்து அந்த பேக் ஃபுல்லாவே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 சாரி கிட்ட நான் தனியா எடுத்து வச்சிருக்கேன். அப்போ பூனம் சாரினா வந்து நான் அங்க இருந்து வந்து எடுத்துப்பேன். மற்றபடி இதுல வந்து பீரோல வந்து பாத்தீங்கன்னா பட்டு சாரி, காட்டன் சாரி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஷ்யூ சாரி, இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே வச்சிருக்கேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியா இருக்கும். இப்போ அடுத்தது வந்து நம்ம கீழே வந்து பார்க்கலாம். இப்போ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல இருக்கிறதெல்லாம் வந்து ஃபேன்சி சாரீஸ் வந்து இருக்கு. இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா இதுல எந்த சாரியுமே இது வரைக்கும் நான் கட்டினதே இல்லை. இது ஃபுல்லாவே வந்து புதுசா கட்டாத சாரி. இதுல ஸ்பெசிஃபிக்கா இந்த சாரி சொல்லணும்னா இது வந்து ஆல்மோஸ்ட் எடுத்து ஒரு 5 இயர்ஸ் இருக்கும். இது வந்து பரணியும் நானும் ஒரே மாதிரி வந்து ஆக்சுவலா அவ தான் எனக்கு வந்து எடுத்து கொடுத்தா. இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு தேவி, நீ நானும் ஒரே மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சவுகார்பேட்டையில வந்து எனக்காக இது வந்து எடுத்து கொடுத்தா. இதுக்கு நான் என்ன பிளவுஸ் மேட்ச் பண்றதுன்னு எனக்கு வந்து தெரியல. அதனால இதை நான் அப்படியே வந்து வச்சிருக்கேன். இது வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இதுல இருக்க சாரீஸ் எல்லாமே இன்னும் நான் கட்டவே இல்லை. இந்த சைட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பூனம் சாரீஸ் மட்டும் இதுல இருக்கட்டும் அப்படின்றதுனால ஒரு 3-4 அதாவது ஒரு பாதி மட்டும் இதுல வந்து வச்சிருக்கேன். அதனால இதுலயுமே பாத்தீங்கன்னா இன்னும் இந்த சாரீஸ்லாம் வந்து கட்டவே இல்லை. அதனால இது வந்து இந்த ரோல வச்சிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல டிஷ்யூ சாரின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா இதோட பேர் வந்து எனக்கு கரெக்டா தெரியல. ஆனா இது எடுத்து ஒரு 11 இயர்ஸ் ஆகுது ஆக்சுவலா இந்த சாரி. ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு பார்த்தா ஸ்க்ரீன்ல தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் சாரி தான். ஆனால் நம்ம ஃப்ளீட்ஸ்லாம் வச்சு கட்டணும் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சாரி வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இதெல்லாம் இப்போ யூஸ் பண்ணுறதே வந்து கிடையாது. மேபி இதுக்கு கரெக்டான சாரி இருந்தால் ப்ளவுஸ் இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால இதை நான் யூஸ் பண்ணாமலே வச்சுருக்கேன். இது வந்து 350க்கோ என்னமோ எடுத்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரி அப்படின்றதுனால இது வந்து அப்படியே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி டிசைன்ஸ்லாம் வந்து இருக்கும். அது சாரி கட்டும்போது ரொம்ப அழகாக வந்து தெரியும். அதனால இந்த சாரி, அதுக்கப்புறம் இதிலே வந்து பிளாக்ல ஒன்று வச்சுருக்கேன். இதே சேம் பேட்டர்னில் வந்து பிளாக்ல வந்து வச்சுருக்கேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே வந்து தனியாக இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. ஆக்சுவலாக எடுத்து நான் இது வரைக்கும் யூஸே பண்ணல. ஆனால் இதெல்லாம் யூஸ் பண்ணாத சாரீ, இதுக்கெல்லாம் ப்ளவுஸ் ரெடி பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக வந்து இந்த சாரீஸ்லாம் நான் வந்து வச்சுருக்கேன். அடுத்தது இதிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு சாரீ ஒன்று இருக்குது. அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா
இது என்ன சொல்றது, வெயிட்டே இருக்காது, சுத்தமா வெயிட்டே இருக்காது. இதுல வந்து ஃபுல்லா பிரிண்டட்ல வந்து இருக்கும், சில்வர் பிரிண்டட்ல வெறும் பார்டர் மட்டும் இருக்கும். இதுக்கெல்லாம் அப்போ பிளவுஸ் ஸ்டிச் பண்ணதுனால எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, இப்போ வந்து அதை யூஸ் பண்ண வந்து முடியல. இதுக்கெல்லாம் நான் பிளவுஸ் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சிருக்கேன். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த saree எடுத்து 10 இயர்ஸ் இருக்கும். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்குமே நான் வந்து யூஸ் பண்ணல, அப்படியே தான் இருக்கு. இதோட பிளவுஸ் கூட நான் இன்னும் கட் பண்ணாம தான் வந்து வச்சிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிரிண்டட்ல வந்து இருக்கும். மேபி இப்போ கட்டினா எப்படி இருக்கும் என்னன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. இதுக்கு என்ன கலர் மேட்ச் பண்ணி எனக்கு போடுறது அப்படின்னும் எனக்கு வந்து ஐடியா இல்லை. ஆக்சுவலாக இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற சாரீஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்கேன். பாருங்கள், இதெல்லாம் இருக்கும், ஒரு 10 இயர்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், நான் இன்னும் பிரிக்கவே இல்லை, அந்த இது கூட பிரிக்காமல் நான் அப்படியே வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லாமே வந்து அப்படியே தான் வந்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து எப்படியாவது கட்டிடணும். அதனால் வந்து இந்த மாதிரி கட்டாத சாரீஸ் எல்லாமே வந்து இதில் இருக்குது. இந்த சைடு இருக்க சாரீ எல்லாம் வந்து சொல்லணும் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வெயிட் சாரீ. இதெல்லாம் வந்து ஃபுல்லாக பட்டு மாதிரி இருக்க சாரீஸ் தான். இதெல்லாம் தூக்கவே முடியாது, அந்த அளவுக்கு வந்து வெயிட்டாக இருக்கும். அதனால் இந்த ரொம்ப வெயிட் இருக்க சாரீஸ் எல்லாம் வந்து ஒரு சைடில் ஃபுல்லாகவே நான் வந்து அலைன் பண்ணி வந்து வச்சுருக்கேன். இது என்ன சொல்கிறதுனா, இது எல்லாமே பட்டு மாதிரி தான் வந்து இருக்கும், பார்டர் சாரீஸ் தான் இது எல்லாமே. ஆனால் வந்து இதை சுத்தமாக கட்டவே முடியாது, அந்த அளவுக்கு பயங்கர வெயிட் இருக்கும். ஆனால் கட்டணும் அப்படின்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ வந்து அழகாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி வெயிட் சாரீஸ் எல்லாமே நான் வந்து இதில் தான் வந்து வச்சுருக்கேன். அடுத்து இந்த சைடில் இருக்கிற சாரீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த மாதிரி சாரீஸ் தான். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் இந்த சாரீ. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹெவி ஒர்க் வந்து போட்டிருக்கோம். அந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே வந்து நான் இந்த சைடில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். டக்குன்னு வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றத தாண்டி இது எல்லாமே எனக்கு பிடிச்ச சாரீஸு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முன்னாடி எடுத்தது தான். எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் ஒரு தம்பி பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து சாரீஸ் வந்து அவ்வளோவா எடுக்கிறது இல்லை. இதெல்லாம் ஷூட்டிங்க்கு தேவைப்படும் அப்படின்றதுனால அப்பப்போ வந்து வாங்குறது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் எதுவுமே ரொம்ப காஸ்ட்லியான சாரீஸ் வந்து இருக்காது. எல்லாமே வந்து ஒரு 600 700 அந்த ரேஞ்சில் இருக்க சாரீஸ் தான் வந்து இது எல்லாமே. ரொம்ப அதிகமாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மேபி ஏதாவது அதில் இருக்க சாரீஸ், அதாவது என்னோட ஸ்பெஷல் சாரீஸ்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு 1000 1200 அந்த ரேஞ்சில் இருக்கும். மற்றபடி இதில் இருக்க சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 600க்குள்ளே தான் வந்து ப்ரைஸ் வந்து இருக்கும். அதனால் வந்து இது எல்லாமே இதில் வச்சுருக்கேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து காட்டன் சாரீஸ் தான். இது காட்டன்னா வந்து என்ன சொல்கிறது, இது வந்து இதில் இருந்து சாரீஸ் எல்லாமே நான் வந்து ராட்சசி படத்தில் வந்து ஜோதிகாவது ராட்சசின்ற படத்தில் வந்து நடிச்சிருந்தேன். அப்போ வந்து அதுக்காக இது எல்லாமே பர்ச்சேஸ் வந்து பண்ணது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 120 அந்த ரேஞ்சுக்கு எடுத்த சாரீஸ் தான் வந்து. அதில் டீச்சர் கேரக்டர் அப்படின்றதுனால காட்டன் சாரீ வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து இதில் இருக்க எல்லா சாரீஸுமே வந்து ரொம்ப சுத்தமாக இது அப்படியே சுருட்டி ஒரு பேக்கில் ஒரு 10 சாரீ கூட வச்சுக்கலாம், அந்த மாதிரி ரொம்ப லைட் வெயிட் சாரீஸ் தான் வந்து இது. அதுக்காக வந்து இது எல்லாமே வந்து வாங்கியிருந்தேன். அந்த சாரீஸ் எல்லாமே வந்து இதில் வந்து வச்சுருக்கேன். இது வந்து மோஸ்ட்லி ஏதாவது ஷூட்டிங் போனால் மட்டும்தான் வந்து இந்த சாரீஸ் எல்லாம் நான் வந்து எடுத்து யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இது கொஞ்சம் காட்டன் மிக்ஸ்டு தான் இது. இது வந்து கொஞ்சம் புஃப்னு இருக்க மாதிரி, கொஞ்சம் குண்டாக இருக்க மாதிரி தெரியும் அப்படின்றதுனால இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலை. இப்போ வந்து நம்ம அடிக்கடி வீடியோலாம் எடுக்கிறோம் அப்படின்றதுனால இதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதனால் இதில் இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு 110 ருபீஸ்க்கு இருக்கிற காட்டன் சாரீஸும் ஷூட்டிங்க்கு ராட்சசி படத்துக்காக எடுத்த இந்த சாரீஸ் தான் வந்து இதில் ஃபுல்லாகவே இருக்குது. அடுத்தது வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன சொல்கிறது, இதுவுமே வந்து ரொம்ப பழைய சாரீஸ் தான் இது எல்லாமே. இது செக்குடு சாரின்னு சொல்லுவாங்கள்ல, இதெல்லாம் ரொம்ப பழைய மாடல் தான். ஃபுல்லாக வந்து செக்குடு இருக்கும், இந்த மாதிரி செக்குடு பேட்டர்ன் இருக்கிற சாரீஸ் எல்லாமே வந்து நான் இதில் வச்சுருக்கேன். ஒரு 7-8 சாரீ இருக்கும். இந்த 8 சாரியுமே வந்து நான் இதுக்குள்ளே வந்து வச்சுருக்கேன். இது ஏதாவது செக்குடு மாதிரி போடணும், எனக்கு வந்து செக்குடு பேட்டர்ன் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து இது எப்போவாவது வந்து தோணும், சரி இந்த மாதிரி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது வந்து நான் இதில் இருக்கிறத வந்து எடுத்துப்பேன். அதனால் இதில் வந்து இது வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பழைய சாரீ. ஷூட்டிங்க்கு வந்து ரொம்ப பழைய சாரியாக வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இதை வந்து வச்சுருக்கேன். இவ்வளோதான் என்கிட்ட இருக்கிற சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து. இது இல்லாமல் தனியாக ஒரு பேக்கில் வந்து பூனம் சாரீஸ் வந்து ஒரு 30 சாரீஸ் வந்து வச்சுருக்கேன். இவ்வளோ நாளாக என்கிட்ட இருக்கிற சாரீஸ் வந்து இதுதான். நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நான் போட்டுட்டேன், ஓகே அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நான் உங்ககிட்ட ஒரு வீடியோ கேட்குறேன், நீங்கள் வந்து ஏன் போட மாட்டீங்க அப்படின்னு ரொம்ப உரிமையாக வந்து கேட்குறீங்க. நான் ஒரு வீடியோவாக வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். தினமுமே நான் வீடியோஸ் வந்து போட்டுட்டு தான் இருக்கேன். நீங்கள் சொல்கிற வீடியோஸ் வந்து எனக்கு எடுக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் வந்து லேட் ஆகும். எது டக்குன்னு ஈஸியாக என்னால் பண்ண முடியுதோ அந்த வீடியோஸை வந்து முன்னாடியே வந்து போட்டுருவேன். ஆனால் நான் எல்லா வீடியோஸுமே வந்து நோட் பண்ணி வச்சுட்டு தான் வந்து வரேன்.
அதனால வந்து யாரும் தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் தேவிகா அலங்கோன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா 80K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ண போகிறோம். நீங்கள் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். சீக்கிரமாகவே 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காகவும் நீங்கள் வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மறுபடியும் நாளைக்கு பார்க்கலாம்.